தொடர்ந்து நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக பாலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வகாப் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எழுத்தாளர் நாருமுநாதன் அவர்களுடைய நினைவஞ்சலி கூடுகையின் நிகழ்ச்சியின் தலைவர், முன்னாள் முதல்வர் மாத்தித்தா இந்து கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் பொன்னூராஜ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர் வண்ணமுத்து அவர்களே, இங்கு சிறப்புரை படத்தை திறந்து வைத்து நினைவஞ்சலி உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி அப்பா அவர்களே, தோழர் கருமலையான் அவர்களே, உதயசங்கர் அவர்களே, திரைப்பட இயக்குனர் என் அன்பு மாமா கண்ணன் அவர்களுடைய புதல்வர் சுகா அவர்களே, மருத்துவர் டாக்டர் அருணாசலம் அவர்களே, ராமானுஜம் அவர்களே, பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே, டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களே, நாவலாசிரியர் எம் தீன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, திருமதி பார்வதி முத்தமிழ் அவர்களே, கல்லடைக்குறிச்சி சேர்மன் எசக்கி பாண்டியன் அவர்களே, ஜோசப் பெல்சி அவர்களே, கவிஞர் முத்தமிழ் அவர்களே மற்றும் நாருமுநாதன் அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தார்களே, அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் நாருமுநாதன் அவர்களுடைய எனக்கான தொடர்பு 2003 அப்போ அவங்கள சந்தித்தது நானும் என்னோடு மாமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் சேர்மன் பாரா அவர்களுடைய புதல்வர் 2 பேரும் அண்ணன் லியோனி அவர்களுடைய நிகழ்ச்சி நடத்துவதற்காக அவர்களுடைய நம்பர் வாங்கிறதுக்காண்டி அவர்கிட்ட போனோம். முதலாக ஃபோன் நம்பர். ஆனால் அப்போ தான் லியோனி அவர்கள் கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரலை. அப்போ தான் முதலாக தலைவருடைய நிகழ்ச்சி இன்னா 40 இனியவை 40ன்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, தலைவருடைய நிகழ்ச்சி திருச்சியில். அதில் லியோனி அவர்கள் பேசுகின்றார்கள், தலைவர் கலைஞரை கவர்ந்த பயிற்சி. அதன் பிறகு நாங்கள் ஒரு பட்டிமன்றம் லியோனி அவர்களை வைத்து நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். லியோனி அவர்களுடைய தொடர்பு அண்ணன் நாருமுநாதன் அவர்களுக்கு தான் தெரியும் என்பதால் நாருமுநாதன் அவர்களை சந்திக்கும் அன்றைக்கு ஏற்பட்ட தொடர்பு. அதன் பிறகு இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்பும் சரி, ஆன பிறகும் சரி, அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் அது தமிழுக்கானது, அது மொழிக்கானதாக இருக்கும். உண்மையில் எனக்கு அவரோடு சந்தித்து பேசினா உண்மையில் எங்களுக்கு நேரம் இருக்காத தவிர ரொம்ப இனிமையாக இருக்கும். அவர்கிட்ட பேசிட்டே இருக்கலாம். அப்படி இனிமையான, அதுவும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தியை எடுத்து சொல்லணும். அப்படி நம்மளுக்கு பதிவு மாதிரி நாங்கள் ஒன்றும் பெரிய படிப்பாளிகள் கிடையாது, ஒரு எழுத்தாளர் நாங்கள் எதுவுமே கிடையாது. நாங்கள் சாதாரணமான ஆள், அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கெல்லாம் பதியக்கூடிய அளவில் அழகாக சொல்லுவாங்க. சொல்கிறது ரொம்ப இனிமையாக நம்ம மனதில் பதியக்கூடியதாக இருக்கும். நமது பொறுப்பு அமைச்சராக இருந்த அண்ணன் தங்க தென்னரசு அவர்கள் திருநெல்வேலியில் அப்படியே எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்காங்க, நம்ம பேரவைத் தலைவர் உட்பட. ஒரு நாள் மதியம் 2:30-3 மணி ஆகிட்டு, அண்ணன் சாப்பிடணுமாண்ணே, சாப்பிடுங்க அப்படின்னா, எல்லாம் சாப்பிட்டு கொடுவோம் அப்படின்ட்டாங்க. ஒரு 3 மணிக்கு நம்ம பேராசிரியர் சொன்னாங்க, மேடை போலீஸுன்னுக்கிட்ட வரான். தனியாக நம்ம அண்ணன் நார்முநாதன் அண்ணன் மொத்தம் நிற்காப்புல. நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், சரி அண்ணனுடைய பணி ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு மேலே கூட்டு போய் இந்த பாளையங்கோட்டையை பற்றி நமக்கு தெரிஞ்சு பாளையங்கோட்டைன்னு மட்டும்தான் தெரியும். அந்த பாளையங்கோட்டையை பற்றி இதுதான் கோட்டை, அதை பற்றி எல்லா விவரங்களும் சொல்லி இன்றைக்கி எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவில் அந்த கோட்டை இருக்குன்னா, மேடை போலீஸ் ஸ்டேஷன்னாலே எல்லோரும் பயப்படுவோம், மேலே போகிறதுக்கு அந்த பக்கமே போக மாட்டான். இப்போ எல்லோரும் ஏறி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் அண்ணன் நாருமுநாதன் அவர்கள். அதை நான் மறக்கவே முடியாது. இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சிக்கு தெரியும், அன்றைக்கி சுற்றி பார்த்து இதில் இப்படி இருந்துச்சு, இது இந்த கோட்டை இருந்துச்சு, இதெல்லாம் வரலாறுலாம் அன்றைக்கி ரொம்ப எல்லாத்துக்கும் பசியை மறந்து போச்சு எங்களுக்கு 3 மணிக்கு. அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு மனிதர். ஒரு எதுனாலும் சரி ஒரு ரொம்ப ஆழமாக அழுத்தமாக அந்த விஷயத்தில் இறங்கினா அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆள். ஆனால் ஒன்று நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். தம்பி பேசினாப்புல தன் தந்தையை பற்றி. உண்மையிலே எனக்கு இப்படி ஒரு அவரை எல்லாருமே எல்லா அரசியல்வாதியும் பொதுவாக நினைக்கக்கூடியது,
அவன் இருந்தான், அவன் என்னத்தை செஞ்சான் வீட்டுக்கு அப்படின்னு மாதிரி ஒரு இதாக நினைப்பாங்க. ஆனால் தம்பி அழகாக சொன்னாப்புல, எங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சால் அவருடைய கடமை, அவருடைய பேச்சு அவரையும் உணர்வுபூர்வமாக உருவாக்கி விட்டு சென்று இருக்கின்றார். அதுதான் அது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப அதாவது அந்த கொள்கையில் ஈர்ப்புடையவராக நம்ம அவங்களுடைய வீட்டம்மா அன்றைக்கி நினைவஞ்சலி செலுத்த அன்றைக்கி வந்து பார்த்தேன். அன்றைக்கி நம்ம வெளியே வரேன், நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதித்துறை அமைச்சர், நான் வெளியில் இருக்கேன், அவங்க வீட்டம்மாட கொஞ்சம் ஃபோனை கொடுக்க முடியுமானாங்க. நான் வெளியேருந்து வந்து கொடுத்தேன் அஞ்சலி. அவங்கள்ட்ட அந்த இது விசாரிச்சுக்கிறதேன், நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கூட அந்த இதெல்லாம் அப்போ சொல்லும்போது கூட அந்த இதை நினைவு கூர்ந்தாங்க, அந்த மேடை போலீஸ் ஸ்டேஷன் விஷயத்தை. இந்த பொருணைன்னு இதில் அவருடைய பங்களிப்பு நிறைய பங்களிப்பு. அந்த பொருணை அருங்காட்சியகம் அமைகிறதுல முதல்ல சாந்தி நகரில் தான் இடமே பார்த்தோம். சாந்தி நகரில் இடம் பார்க்கும், அது ஃபுல்லாக எல்லாமே எண்டோமெண்ட் இடமா இருந்துச்சு. ஒரு நாள் கொரோனா டைமில் தனியாக வந்து அமைச்சர் வந்து பார்த்தார். அப்போ அந்த டைமில் அண்ணனுடைய ஆலோசனைகளையும் பெற்றுவிட்டு நேராக அங்கே அந்த இடத்த பார்த்தோம். அப்புறம் இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வு சொல்லலாம். நீங்கள் பலாப்பழ உடைய ஒரு நாள் நம்ம கார்த்திகேயன் சார் கலெக்டர்கிட்ட சொன்னேன், இந்த பலாப்பழ ஓட அந்த வெள்ளத்தில் ஃபுல்லாக இதாக இருக்குது, அதை தோண்டணும், அதை சீரமைக்கணும்னு சொல்லி ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கி தோண்டிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அண்ணனோட ஒரு கலந்து பேசினேன். இந்த பிள்ளையை போட்டு பலாப்பழம் எடுத்த ஓடன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்னென்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பிள்ளையை போட்டு பலாப்பழம் எடுத்தது வரைக்கும் தெரியும், ஆனால் பிள்ளை என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு இது எப்பவும் நடந்தது இந்த மாதிரி இதெல்லாம். அது பிள்ளையை எடுத்தாங்களா, பலாப்பழம் எடுத்தாங்களா எடுக்கல, அதுக்கு சரியான ரிசல்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு சரியான காரணத்தை சொன்னாங்க. இப்போ கூட அந்த இடத்துல கலெக்டர்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், நம்ம பழைய கலெக்டர்கிட்ட. அந்த இடத்துல அதாவது திருநெல்வேலி அந்த அளவுக்கு செழி தோங்குச்சு, மாப்பழம் வாழை எல்லாம் பூத்து குலுங்குச்சு, பலாப்பழம் மிதந்து வரக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி திருநெல்வேலி செழிப்பாக இருந்துச்சுங்கிறத விளக்குனாங்க. அந்த ஓடையில் இருந்துச்சு. அதனால் அந்த இடத்துல ஒரு தாயும் குழந்தையும் இருக்க மாதிரி ஒரு சிலை கூட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்னைக்கு கலெக்டர்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் நம்ம புத்தக திருவிழாவில் அண்ணனுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்காது. இப்போது புத்தக திருவிழானா அண்ணன் தான். இந்த புத்தக திருவிழாவில் தான் அவங்க பாவம் சூழ்நிலை இப்படி ஆகிட்டு அன்றைக்கி தான் உடம்பு ஒரு நாள் விழாவில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி கடைசி ஒரு விழாவில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அதுக்கப்புறம் சந்திக்க முடியல. அப்புறம் அன்றைக்கி நம்ம எம்பி கனிமொழி அவர்களும் கேட்டாங்க. இப்படி எல்லோருடையும் ஒரு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாத்துலேயுமே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி புத்தக திருவிழானா நார்மலாக அப்படி ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் நிறைய சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அவங்க கூட 50 ஆண்டு காலம் இருந்தாங்க, நான் கொஞ்ச காலம் தொடர்பில் இருந்தேன். ஆனால் அதே மாதிரி ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணாங்க. அந்த பரியேறும் பெருமாள் படத்தில் நடித்து இறந்தார் தங்கராஜ். அவர் இறந்தது மேலே எங்களுக்கெல்லாம் தெரியாது. அண்ணன் தான் எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தி எல்லாத்தையும் வர வச்சு அவருக்கு ஒரு கலைஞர், தமிழ் கலைஞர், தமிழுடைய நாட்டுப்புற கலைஞர், அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லி நான் காலையில் உடனே வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு அந்த படத்தை அப்படியே முதல்வருக்கு நான் அன்றைக்கி அனுப்ப சொல்லி அனுப்பினேன். அப்புறம் முதல்வருடைய கவனத்துக்கு அது தெரியப்படுத்தலை, என் மூலமாக அதை தெரியப்படுத்தினார்கள். அப்புறம் தலைவர் பேசினாங்க. இப்படிலாம் ஒரு நம்மளுக்கு சாதாரண நிகழ்வுகளாக தெரியும். ஆனால் அந்த கலைஞர்களை ஒவ்வொருத்தரையும் ஒரு சாதாரணமான தமிழ் சார்ந்தவர்களை, அந்த பண்பாடு சார்ந்தவர்களை மதிப்பதில், அவர்களுக்கு அடையாளப்படுத்துவதில் அவருக்கு நிகர் அவர் தான். இன்னும் எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய தோப்பா அணைச்சை பற்றி சொன்னாங்க. தோப்பான்னு இறந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே நின்னாங்க. அப்போ நான் படம்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேன். படத்தில் வந்த நிகழ்ச்சி இப்போ நான் சில கருத்துக்களை சொல்ல முடியாது, ஏதாவது ஒன்று சொல்லி ஆயிடக்கூடாது. கடவுள் இல்லைங்கிறதுக்கு ஒரு அந்த இது அன்றைக்கி ஒரு இது சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. அது நான் சொன்னது சரியாக இருக்காது, அதனால் அதை அப்படி விட்டுறதேன். அவங்க ஒரு நல்ல காரணம் இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு கூட ஒரு சின்ன இது அந்த இலக்கியத்தில் பட்டும் படாமல் ரொம்ப அழகான நயமான வார்த்தையாக சொன்னார்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் உண்மையிலே நம்ம மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு, இலக்கிய உலகத்துக்கு, தமிழ் உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. ஐயா நார்முநாதன் அவர் ஒவ்வொரு இதுலேயும் அவருடைய முத்திரை இருக்கும். நிச்சயமாக அவர் இறக்கவில்லை, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றே நான் எண்ணுவேன் என்று சொல்லி அவர்கள் குடும்பத்திற்கும் அவர் சார்ந்த எல்லாத்துக்கும் நம்ம மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய
இழப்பாக இருக்கின்றது என்பதை நினைவு கூர்ந்து அவர் புகழ் என்றென்றும் வாழ்க, என்றென்றும் வாழ்க, அவர் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. திருநெல்வேலியினுடைய மறக்க முடியாத ஒரு இலக்கிய பொக்கிஷம் நாரும்பு என்று கோட்டை கொத்தளம் தொடங்கி ஒவ்வொன்றிலும் எப்படியெல்லாம் அவர் சிறப்புமிக்கவர் என்பதை பதிவு செய்து சென்றிருக்கிறார். நன்றி ஐயா.